வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொடங்கிய சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். இந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டது. முதலமைச்சராக பிறகு இந்த திட்டத்தை முறைப்படி தொடங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சிங்கப்பன் அதிரடிப்படை திட்டமானது முதலில் தொடங்கப்பட்ட இடம் சேலம். சரியா, மே 14, 2026 அன்று இந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் சேலத்தில் தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டது. இது முக்கியமான என்ன நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்போடு வைத்திருக்க வேண்டும். சரியா, எதற்காக தான் இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் தமிழ்நாடு அரசின்படி முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல. சென்னை எக்மோர்ல இருக்கிற ராஜரத்தினம் அந்த ஸ்டேடியத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தின் முதல் தலைவராக, அதாவது முதல் ஐஜியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அவர்கள். சரியா, மொத்தத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்கும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கும் எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதற்காக தான் இந்த சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இன்றைய பதிவிற்கான கேள்வி, சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டமானது முறைப்படி எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.